கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். வாட் பாஸ்டரசல் சீட். கேள்வி எண் 471. வருடம் 1910. கூட்டங்களுக்கான ஒழுங்கு. மீட்டிங்ஸ் ஆர்டர் ஆஃப். கேள்வி எண் 1. ஒரு சபையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 கூட்டங்களும் மீதி வாரத்தில் 2 கூட்டங்களும் இருக்க, அதாவது 7 நாட்களில் 4 கூட்டங்கள் காணப்படுகையில் அக்கூட்டங்களை நடத்திடுவதற்கு என்ன ஒழுங்குமுறையை நீங்கள் பரிந்துரைக்கின்றீர்கள் மற்றும் அவர்களுக்கு என்ன ஆராய்ச்சிகளை எந்த அளவில் பரிந்துரைக்கின்றீர்கள்? இக்கேள்விக்கான பதில். வாரத்தின் நடுப்பகுதி சாட்சி கூட்டத்தினை துதிப்பதற்கும் கிறிஸ்தவ ஐக்கியத்திற்கும் மற்றும் ஒருவரோடொருவர் நெருங்கிக் கொள்வதற்குமான கூட்டத்தினை பெற்றிருப்பதற்கான நல்ல காலப்பகுதியாக காணப்படும் என்பது என்னுடைய அறிவுரையாய் காணப்படுகின்றது. சாட்சி மாத்திரமல்ல, இக்கூட்டங்களில் அடையப்பெறும் அனுதாபத்துடன் கூடிய இருதயத்தின் ஒன்றிணைதலே நினைவு கூறப்பட வேண்டும். பிற்பாடு நாம் பரிந்துரைத்துள்ளபடி பெரோயா ஆராய்ச்சிகளானது நல்லதாய் காணப்படும் என்று எண்ணுகின்றேன். பின்னர் சபையில் காணப்படும் வழிவகையை சார்ந்து பொது பிரசங்கத்தினை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பது நலமானதா அல்லது இல்லையா என்பது பார்க்கப்படலாம். சில சந்தர்ப்பங்களில் அப்படி பெற்றிருப்பதே சரியானதாய் காணப்படும் மற்றும் மற்ற சந்தர்ப்பங்களில் அது மிகவும் ஞானமற்ற காரியமாய் காணப்படும் என்று எண்ணுகின்றேன். போதிப்பதற்கு தகுதி வேண்டும் என்றும் போதக சமர்த்தனாய் காணப்படுபவர்கள் மாத்திரமே போதகத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் போதக சமர்த்தனாய் காணப்படாதவர்கள் போதிப்பதற்கு முற்படாமல் இருந்து பெரோயா ஆராய்ச்சி போன்றவற்றில் ஈடுபடுவது நலம் என்றும் நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என கருதுகின்றேன். பெரோயா ஆராய்ச்சி வகுப்பிலும் கூட போதிப்பதற்கான திறமை அதிகம் வேண்டி இருக்கின்றது மற்றும் சபையாரின் பதில்களை வெளிக்கொணர்வது எப்படி என்று வழி நடத்துபவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. இத்தகைய கூட்டங்களின் அம்சங்கள் தொடர்பாய் குறிப்பாய் தெரிவிக்கத்தக்கதாக நான் உள்ளே வந்து ஆலோசனை வழங்குவது எனக்கு தகுதியாய் இருக்கும் என்று நான் கருதுகிறதில்லை. சாட்சி கூட்டம் ஒன்றினை வாரத்திற்கு ஒருமுறை பெற்றிருப்பது நலமாயிருக்கும் என்று கருதுகின்றேன். சபையாருடைய மிகுந்த ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கேதுவான விதத்தில் சில பெரோயா ஆராய்ச்சி வகுப்புகள் காணப்பட்டிருக்கின்றன மற்றும் இது குறித்து தெரிவித்திட சபையார் கேட்டுக்கொள்ளப்பட வேண்டும் மற்றும் ஒருவேளை தேவைப்படும் பட்சத்தில் தங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் மிகவும் பிரயோஜனமாகவும் எது காணப்படும் என்று அவர்கள் வெவ்வேறு விதங்களை பரீட்சித்து பார்க்கலாம். மேலும் மூப்பர்களும் உதவிக்காரர்களும் சபையாரை ஆதிக்கம் செய்யவோ மற்றும் அவர்களை ஆளுவதற்கோ முயற்சிக்காமல் காணப்பட்டு கர்த்தருடைய ஆவி வழி நடத்துகின்ற விதத்தில் சபையாருக்கு உதவவும் அவர்களை ஆதரிக்கவும் செய்யும்படிக்கு நான் விசேஷமாய் அறிவுரை வழங்குகின்றேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.